வியாதிஸ்தருக்கு ஜெபிப்பது, திருமணம், ஊழியர் பிரயத்தை, ஞானஸ்நானம், திருப்பந்தி, இப்படி 7 சாஸ்திரம் சொல்லுவோம். நமக்கு என்ன இருக்கு? 2 என்னது? இப்ப சொல்லுங்க. ஞானஸ்நானம், திருப்பந்தி. இதெல்லாம் நீங்க யாராவது புதுசா வந்துருக்கீங்களா? ஐயோ டெஸ்ட் இருக்குங்களா? பாருங்க டெஸ்ட் இருக்கு. சும்மா டெஸ்ட் வச்சு கேட்க மாட்டேங்க. நீங்க பாடவே இல்லை. நேரம் வந்து பேப்பர் வந்து நான் என்ன டெஸ்ட் எடுத்து கேட்பீங்க. ஆனால் முதல்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். அது ஏன் அந்த ரிசல்ட் கேட்பீங்கன்னா சில பேர் சூப்பராக எழுதுறீங்க. ஆனால் புதுசாக ஒரு பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிறாங்க. 3-4 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விதான் தப்பா இருக்கு. நம்ம பெரிய எடுக்கிறியா ரிவைஸ் பண்ண அதனால அப்படியே ரிசல்ட் வர வச்சுட்டோம். என்ன பிரச்சனை இல்லை. எக்ஸாம் கொடுத்து என்ன பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஃபார் சேக் நம்ம என்ன கற்றுக்கொள்ள ரொம்ப தான் முக்கியம். சிறந்த விட தெரியும் போதும் மனதில் தப்பே இல்லை. ஆர்டினன்ஸ் அண்ட் சாக்ரமெண்ட் இது பற்றி புதுசா இருக்குது. யாருன்னா புதுசா இருக்கா? ஆர்டினன்ஸ்னா சட்டங்கள் அல்லது கட்டளை. நம்முடைய மறுமணத்தின் திருச்சபையில, புராட்டஸ்டன்ட் சபையில, கத்தோலிக்க சபையில சாக்ரமெண்ட்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சாக்ரமெண்ட். பாவமன்னிப்பு பாதுகாப்பு பாவமன்னிப்பு கேட்பாங்க இல்லையா? என்ன நான் பாவம் பண்ணீங்க, அது ஒரு சாக்ரமெண்ட். இதை கட்டாயமா கடைபிடிக்க வேண்டும். ஞானஸ்நானம் கொடுப்பது, திருப்பதியில கை கொள்வது, இப்படி அப்புறம் போதை பாத அடைந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே சாக்ரமெண்ட். நம்முடைய சபைகளை 2 சாக்ரமெண்ட் சொல்ல மாட்டோம். ஆர்டினன்ஸ் தான் கட்டளைகள். அது 2 கட்டளைகள். ஒண்ணு ஞானஸ்நானம், கம்யூனியன். கம்யூனியன் ஆர் லார்ட் சப்பர். Communion of God's Word. Okay. Okay, முதலாவது பேப்டிசம். பேப்டிசம் வந்து நல்லா தெரியும். ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் தெளித்தல் ஊட்டுதல் தெரியாது. ஞானஸ்நானம் தான் என்ன? ஏன் ஞானஸ்நானம்? ஆகையால் நீங்கள் சென்று 2 வாசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இது வந்து முதலாவது கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை. நீங்க புதிய பாட்டில் நிறைய சொல்லப்படுகிறது. மேகத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. பழைய ஏற்பாடு சில கருத்துப்படி சொல்றாங்க. இந்த மல்கியால வந்து மத்திய வரைக்கும் 450 ஆண்டுகள் நியோகரிக்குரிய இதுக்கு பேரோட அவரே நம்ம சொன்னார் இல்லையா? இது அவர் கொடுத்த கட்டளை ஒரு மாதிரியா விட்டார். பெரிய தர்க்கம் போனா கிட்ட 5 மணி நேரம் குழந்தை பேச முடியவில்லை. அந்த வெளியிட்டார் படிக்கும்போது 2 பெரியார் பிரிஞ்சு ஒரு டிபேட் வச்சாங்க. இயேசு கிறிஸ்து கேட்டது பாவத்திலிருந்து சொன்னாங்க. அவன் என்னதான் கடவுளாக இருந்தாலும் அவர் மனுஷனா வந்துட்டார் இல்லையா? இப்போ நம்முடைய முதல் மனுஷனானே இப்போ இந்த சிங்காவுக்கு முதல் மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணுது? நான் வந்து இப்ப சொல்ல போறேன். அடுத்த 5% சொல்ல போறதுமே என் சொந்த கருத்து கிடையாது, நம்பிக்கை
வந்தா ஒண்ணு இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஆதாமுடைய பாவம் இதை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா முதல் மனுஷனுடைய கீழ்ப்படி அமைதினால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அதை பாவத்தை விழுந்துட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானம் ஆதாமுடைய பாவத்தை வழியா வந்து நாம இருக்கிற ஞானஸ்நானம் அது ஒண்ணா நம்மளுக்கு ஒண்ணா இல்லையா? ஆதாமுடைய பாவம் தான் இந்த சிந்தாவுக்கு கஷ்டம். முதல் மனுஷன் ஆகிய ஆதாமுடைய பாவம் தொடர்ந்து, அதாவது நாம் இருக்கிற விளக்கத்தை வந்து பாவம் பரிவில் போகிறோம். ஜென்ம பாவம். இயேசு வந்து பாவம் பண்ணல. ஆனா நம்ம இந்த ஆதாமோட பாவம் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு ஒரு பலி கொடுத்ததுக்காக மனுஷகுமார் தான் பிறந்தார். அதான் மாதிரியாக மனுஷனா வந்ததுனால நம்மளும் அவரை மாதிரி பின்பற்றணும். அவர் பரிசுத்தரான பிறந்தார். அதான் நமக்கு மாதிரியாக கடவுளுக்குள்ள பரிசுத்தரான இல்லைன்னு சொல்லாதீங்க. வேற என்ன இல்ல தப்புல சொல்லுங்க. வேற நீங்க என்ன சொல்லுங்க? மாதிரியா இருக்கு. என்னது பரிசுத்தரான இல்ல, நமக்கு ஞானம் எடுத்தவர்கள் தான் பரிசுத்தரான. ஞானஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் வந்து ரிப்பெண்டன்ஸ், பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புவதற்கு. சிஸ்டர் வீரன் சாமி குட்டிகளே இப்போ ஆண்டவரையும் சேர்த்து திடீர் வரக்கூடாது. அப்ப ஆண்டவரையும் சேர்த்தா திடீர் வரணும். அணிந்திருப்பதற்கு எதுக்காக ஞானஸ்நானமா? இல்லை பாவ மன்னிப்புக்கு ஏதாவது ஞானஸ்நானமா? ரெண்டுமே இல்லையா? இது ஒரு பெரிய விவாதமாக முடிவானால் நம்மளுக்கு எடுத்துப்போம். அம்மாவுக்கு நம்ம ஒரு மாதிரியா நமக்கு கட்டளையை கொடுத்தாங்க. அவன் ஒரு மாதிரியை கொடுப்பான். நமக்கு மன்னிப்புன்னு சொல்லி கொடுத்தாரு. குற்றங்களை மன்னிக்க சொன்னாரு. அவர் என்ன செஞ்சாரு? பிதாவே இவர்களை மன்னி. நம்ம இன்னைக்கு சேர்த்து தான் சொல்லி தரப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சேர்த்து அன்னைக்கே பண்ணிட்டு கொடுத்தாரு. பொழுது இன்றைக்கு நாம செய்யற காரியங்கள் கடவுளுடைய விடுதலை பெற்றுக் கொண்டாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அப்ப ஆதாமுடைய பாவம் வந்துச்சு. ஒரு தரம் நம்ம வீட்டு பேசுவோம். ரெண்டு விதமான கருத்து நிலவப்பட்டது. என்ன ஒண்ணு, அவன் மனுஷனா பிறந்ததுனால பாவ வித்து அப்படிதான் வந்தாரு. மனுஷனா பிறந்ததுனால அவர் என்ன பண்ணணும், அந்த பாவ சாயில இருந்து விடுதலை ஒரு தரம் சொன்னாங்க. இன்னொரு சொன்னாங்க அவர் என்ன பண்ணணும், மனத்துல எந்த பொதுவான கருத்துனா அவர் மாதிரி இந்த விஷயங்களை நம்ம ஓவரா கூட்டு குழப்பம்னா பரிசுத்த ஆவியால நம்ம ஆனால் கர்ப்பம் இருந்ததே எப்படிதான் பரிசுத்த ஆவி நிழல் வந்ததுனாலதான் கர்ப்பம் இருந்தாங்க. ஓகே, அப்போ அவர் நம்ம ஒரு மாதிரி வைத்து போனார். அது ஏன்னா சில காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக யோசித்தா உலகத்திலே பெரிய ஐசக் நியூட்டன் அவர் வந்து சின்ன பையன் இருக்கும்போது அவங்க அப்பா நடத்தினால அவங்க அம்மா திருமணம் செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அப்போதான் நிறைய அவருக்கு ஆர்வம் அதிகமானது. எதை குறித்து ஆர்வம்னா மேத்தமெட்டிக்ஸ் குறித்து மற்றும் விஞ்ஞானத்தை குறித்து, வான அறிவியல் குறித்து நிறைய. அவர் வந்து காத்திரையில ஒரு பட்டம் பறக்கணும் இல்லையா, எல்லாரும் நூலில் கட்டி பறக்கணும். இவர் ஒரு பட்டம் பறக்கிறாரு. அங்க தனியா லைட் இது மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்த்து பயந்து ஓட்டுருவாங்க. அது ஒரு பிசாசு வருது. அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் எதுனா, அவங்க பாட்டிக்கிட்டு தான் வளர்ந்த ஒரு வேதாகமம் கொடுத்தாங்க. அவங்க பாட்டிக்கு படிப்பாங்க. வேதத்தை படிச்சு 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 தியானம் பண்ணிக்கணும் தான் வர்றாங்க. பெரிய தியாலஜியன் வருது. ஐசக் நியூட்டன் வந்து ஒரு இளைஞர் வருதுன்னா யாருக்கும் தெரியாது. அவர் எழுத டிராக்ஸ் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் எப்போது விடுதலை கிடைக்க இருக்கு. 1960ஆம் ஆண்டுக்கு முன்னாடி விடுதலை கிடைச்சிடும். தேசம் உருவாகிறது இருக்கு. அவங்களுக்கு அறிவாளர் செக்ரட்டர், இடையில வல்லுநர், தீர்க்கதரிசி, வேதாகம மொழிபெயர்ப்பாளர், விஞ்ஞான மேத்தமெட்டிக்ஸ் அவர் பெரிய அறிவாளியா இருந்தாரு. சயின்ஸ் நிறைய கண்டுபிடிப்பு இருந்துச்சாரு. புதிய விசைய காரியத்தை உலகத்தில் எடுத்து சொன்னாரு. ஆனா அவர் கடைசியா அவர் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர். அப்ப முன்னாடி இப்போது எல்லா சபையும் வழக்கமா இருக்குது. அந்த காலத்துல ட்ரெடிஷனல் சர்ச்ல வந்து
வெள்ளை போடும்போது இந்த மரண பிறகு இருக்கும்போது திருப்பதி கொண்டு கொடுப்பாங்க. அப்போ அவருக்கும் அனுசரிக்கப்படுது எடுத்து கொடுக்க வந்தாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு வானா திருநதை எனக்கு வானான்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு. திருநட்டி எப்போ செய்தி சொல்லிட்டு நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். திருத்துவம் என்பது ஒரு ஏமாற்று வேலை சொல்லுது. யார் சொன்னது? உலகத்திலே பெரிய அறிவாளி. இன்றைக்கு அவர் கண்ணன் வந்து இங்கிலாந்துல வெஸ்ட்மினிஸ்டர் ஆகி அந்த தேவாலயத்தில் இருக்கு. ஆனா அந்த அறிவாளிக்கு என்ன புரியல, ஓவரா ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு, அப்ப திருத்துவத்தை பத்தி சரியா அவரால் பண்ணல, புரிஞ்சுக்க முடியல. இப்ப சில காரியங்கள் ஓவரா ரிசர்ச் பண்ணா அவர் எங்க பேப்டிசம் இயேசு கிறிஸ்தியானி. இன்றைக்கு நாம என்ன நினைச்சாங்க, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், மூக்கு ஞானஸ்தானம். மூக்கு ஞானஸ்தானம் ஒரு டைப் ஆஃப் பேப்டிசம். நாம இருக்கிற ஞானஸ்தானம் என்ன, எதுக்கு ஞானஸ்தானம்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு பெற்றுப்படுகிறோம், கர்த்தரோட ஐக்கியம் வரும், உடன்படிக்கை. எல்லாருக்கும் மேலாக நம்முடைய பாவ சாயலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு சாயலுக்கு வருவாங்க. அப்போ நீங்க என்னென்ன ஞானஸ்தானம் இருக்கு? உங்கள் ஞானஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும். அதனால வேற என்ன சொல்லுங்க? ஓகே, அப்புறம் அதாவது தெளித்தல் ஞானஸ்தானம் இல்லையா? அப்புறம் குழந்தை ஞானஸ்தானம், இன்ஃபேண்ட் பேப்டிசம், குழந்தை ஞானஸ்தானம். சரி, இப்போ பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம். ஆவிக்குரிய ஞானஸ்தானம் அவருக்கு அது வேறு வசனங்கள். தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்தாவி ஞானஸ்தானம், பரிசுத்த அக்னி ஞானஸ்தானம் நாத கடவுளுக்கு கொடுத்துருக்காரு. திருப்பினா தெளிக்கிற ஞானஸ்தானம். தெளித்தல் வந்து யார் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? ஒண்ணு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. படுத்து படுக்கையா இருந்தா வேற வழி இல்லாத அதை பத்தி தெரியல. நேரத்துல ஊழியக்காரங்க பாவம் நாளும் கூட சந்தேகமான வரவே மாட்டாங்க. தெரிந்தது கிறிஸ்தவ முறை போய் தான் அடக்கம் செய்ய முடியும். என்ன பண்ணணும்? அந்த அளவுக்குள்ள போனா இங்க தெளித்தல ரெண்டு ஞானஸ்தானம். ஒண்ணு குழந்தை, பிறந்த குழந்தை இல்லையா, அது கொண்டு வருவாங்க. ரெண்டாவது பெரியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லா சபையில பார்க்கும்போது சிஎஸ்சி சர்ச்சில் கூட வந்து ரோகல் ஞானத்தில் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி குழந்தை ஞானஸ்தானத்தில் பாருங்க, நீங்க யூடியூப்ல பார்ப்பீங்க. சில திருச்சபைகளை வந்து குழந்தைய முக்கியம் பதவியா குழந்தைக்க முடியும் கொடுப்பாங்க. ஏன் நம்ம குழந்தை ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளல? நம்முடைய குழந்தை திருச்சபையில மறுமலர்ச்சி நம்ம இருக்கோம். குழந்தைக்கு நானே ரெண்டு ஞானஸ்தானம் சொன்னீங்க. ஒண்ணு குழந்தை ஞானஸ்தானம், யாருக்கு இப்போ யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க? இது ஆர்டினன்ஸ் நம்ம எங்க பார்த்தோம்? செகண்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம். நோட்ஸ் எடுத்தோம். செகண்ட் கிளாஸ் சாப்டர் பார்த்தோம். யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க? யார் ஞானஸ்தானம் கொடுக்கணும்? விசுவாசப்படமாகி ஞானஸ்தானத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, அப்போ அதுல இன்ஃபேண்ட் குழந்தைக்கு கொடுக்கணுமா பெரியவங்க கொடுக்கணுமா? பெரியவங்க வாட் இஸ் தி ஏஜ்? 16. அப்புறம் சொல்லுவாங்க இதெல்லாம் கர்த்தர் அறிந்து கொண்டவர். 20 வயசு தான் கொடுப்பாங்க. 20 வயசு தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் 18 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் 16. இப்போ 15 வயசுலேயே கொடுக்குறாங்க. எனக்கு என்ன காரணம்? ரீசன் நமக்கு பேப்டிஸ்டுக்கு யாரும் ஏஜ் வந்து யாராவது ஒரு யங் ஏஜ் பையன் கேட்க முடியாது. நம்முடைய சபையில் என்ன சட்டமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்முடைய சபை சட்டத்தை எழுதி யாரும் கேள்வி கேட்க முடியாது. நமக்குள்ள ஏன் வந்து இப்போ வர ஞானஸ்தானம் சீக்கிரமா கொடுக்குற காரணம் உலகத்தை குறித்து அதிகமா அறிவது
நீங்க முன்னாடி 20 வயசு இருக்கிற ஒரு வாலிபனுக்கு இருக்கிற அறிவு ஆமா. இன்னைக்கு யாருக்கு இருக்குது? 12 13 வயது குழந்தைக்கு எல்லாமே சேர்ந்து நீங்க போன் எடுத்து கையில கொடுத்து பாருங்க, நமக்கே தெரியாது. நான் சின்ன பையன், நான் ஸ்கூல் படிக்கும் போது, கல்லூரி படிக்கும் போது எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க இந்த போனை எப்படி பார்க்கணும், அப்புறம் அந்த கீபேட் போன் தானே. இப்ப எனக்கு தெரியல சில போனை எப்படி ஆப்ரேட் பண்ண, அதுக்கு நேரமா நம்ம செலக்ட் பண்ண முடியல. ரெண்டாவது அது தெரியல எனக்கு. சின்ன குழந்தைகளை கொடுத்து பாருங்க, கரெக்டா யூடியூப் செட்டிங்ஸ் எல்லாமே மாத்தி அழகா கொடுத்துருவோம். ஆனா நமக்கு அப்போ அறிவு பெருக்கும். இதுல காரணம் என்ன? அறிவு பெருக்கும். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல அறிவு பெருக்கலாம். நீங்க என்ன சொன்னா எனக்கு தெரியல, ஒரு திருச்சபையில இந்த மாதிரி ஓபன் வந்து பிரச்சனை பண்ணிச்சு, சபை நடத்த முடிஞ்சிச்சு வித் ஏஐ டெக்னாலஜி. இப்ப நான் சொல்றது 3-4 வருஷம் முன்னாடி சீனால ரொம்ப ரோபோட் நிறைய அங்க உருவாக்குனாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனு, ஒரு ரோபோட், சபை தூக்க பாடல் ஆரம்பிச்சு தூக்க ஜபம், சிறப்பு பாடல், அப்புறம் கோயில் எல்லாமே ஒரே ரோபோட்டை நடத்தி முடிச்சு பிரசவம் பண்ணி முடிச்சிச்சான். எவ்வளவு நேரத்துல? 40 நிமிஷத்துக்கு அரைநாளே முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, சூப்பராக இதே ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் கனெக்ட் வேண்டியதுன்னா எல்லாத்தையும் தேடி இருக்கும். இப்போ உங்க போன்ல பாருங்க, நீங்க இன்டர்நெட் சர்ச் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும் ஏஐ ரிசல்ட் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது நடக்குமா நடக்காதான் தெரியல. அதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி 10 வருஷம் நடக்கலாம். அதாவது ஏஐ தான் ஒன்றும் வராதுங்க. ஒரு ரோபோட் எனக்கு தனியா பயன்பட முடியும். அது சாலையே திரைப்படமாக வந்து நம்ம கேள்வி இதெல்லாம் நடக்காது. எப்படி ஒரு ரோபோட்டா செயல்படும். ஆனா இதை வெளிநாட்டவங்க 20-30 வருஷம் முன்னாடி அவங்க கையில் காட்டினாங்க. அறிவு தரக்கமாக போச்சு. ரீசெண்டா பாருங்க, ஏஐ அதாவது அறிவு பெருக்கும். ஏஐ வந்து என்ன பண்ணுது, இப்போ நான் தேவையில்லை அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க ஏஐ போயிட்டு சர்ச்சீஸ்க்கு பாடம் எழுதுன்னு டைப் பண்ணா அதுவே எடுத்துடும். நோட்ஸை வந்து இங்க ரொம்ப போனா அதுவே படிச்சு காட்டும். பாக்கையில தேவையில்லை. இதுதான் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். ஏஐ டெக்னாலஜி அதுவே பேசி எல்லாம் அதுவே முடிச்சு தைரியம் எல்லாம் தெரியும். ரோபோட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணணும், அது நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லுது இல்லையா. நீங்க 2000 போன வருஷம் பெங்களூர் போயிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் பெங்களூர் போன ஜூலைல போயிருந்தேன். அப்ப அங்க போனப்ப ஒரு 3 பேர் எங்க ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் வந்து, நான் என் நண்பர் 4 பேர் வந்து ஒரு டீச்சர் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். 3 மணி நேரம் ஏஐ பற்றி பேசியிருந்தோம். ஏஐ எப்படி வளர்ந்து சரி மொத்த சொன்னாரு, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னேன் ஏஐ. அதுக்கேற்ற மாதிரி சாங்கிய சர்டிஃபிகேஷன் போட்டா அவங்க சார் பார்த்துட்டு எங்கிறாரு, இன்னொருத்தர் பேரை போட்டா அவன் செத்துட்டாருன்னு போட்டாங்க. ஆனா பார்த்து உட்காந்துட்டாங்க, அவனுக்கு செத்துட்டாரு. ஆனந்த் ஒருத்தர் பேர் கேட்டா அவன் செத்துட்டாரு. ஒவ்வொரு ஆனா சில கேள்வி கரெக்டா பதில் சொல்லுச்சு. பாத்தீங்களா, கரெக்டா பதில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. என்ன கேள்வி? வாட் இஸ் மை நேம்? என் பேர் என்ன சொல்லுங்க தெரியுமா? ஏஐக்கு நான் சொன்னாதான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அதே ஃபைல் இருக்குது. ஆனால் என்ன பதிவு செஞ்சிருக்கிறதோ அது வந்து தேடி நம்ம ரிசல்ட் கொடுக்கும். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். இந்த சத்திய நேசன்ன்றது நான் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான்னு நினைச்ச உலகத்துல. இப்ப நெட்ல தேடி பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு சத்திய நேசன் இருக்காங்க. சில நேம்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நினைக்கும். நிறைய பேர் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப யாரை பத்தி ரிசல்ட் கொடுக்கணும்? சாமியெல்லாம் என்ன பத்தி சொல்லணுமா இல்ல வேற என்ன பத்தி சொல்லணும்? அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் போக போக இன்னும் காரணம் அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு கிடையாது, கடவுளுடைய வருகை. அப்போ what are the age of baptism? அந்தந்த சபையில போறது, அந்தந்த சபையினுடைய things come above days come. ஆனா அடல்ட் பேப்டிசம்னா 18 மனதான் ப்ரூவ் எடுத்து. ஆனா இதுக்கு என்ன காரணம்? அறிவு பெருக்கு. அறிவு பெருக்க நாளைக்கு காரணங்கள் ஏற்கனவே இன்ஃபெக்ட் டாபிக் பத்தி பேசணும். குழந்தை பொறுத்தவரை பிரதிஷ்டை செய்யறேன் இல்லையா, பிரதிஷ்டை பண்ணது போல என்ன பண்ணுவாங்க, கத்தோலிக்க சபையில லுத்தரன் சபையில சொன்னா கிறிஸ்டியனிங் சொல்லுவாங்க, கிறிஸ்டியனிங் செரிமனி. அப்புறம் குழந்தை பிறகும்போது நம்ம என்ன கேட்கணும், எப்படிங்க அவங்க சபையுடைய ஒரு சட்டம் இருக்குது, நம்மள
முடியாம நெருக்கமா பேசலாம், கடைசியில் அவங்க சபை சட்டத்தை அங்க செல்ல முடியாது. ஆனால் நம்முடைய திருச்சபைகள் வந்து கேட்ட ஒரு மறுமலர்ச்சி காலத்துக்கு முன்பு லுத்தரன் சபை, ஆங்கிலிகன் சபையில தேர்தல் பார்ப்பாங்க. பேப்டிஸ்ட் சர்ச் வந்த பிறகு அதன் பின்னணியாக முருகன் ஞானம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய சபையில முருகன் ஞானத்தை. அப்போ ஆர்டினன்ஸ்னா சட்டம் அல்லது கட்டளை, இந்த சைட்டம். ஆலோசனைனா அட்வைஸ். அட்வைஸ் என்னது? கட்டளைனா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அட்வைஸ். அப்புறம் ஆலோசனை, யோசனை, நம்ம ஐடியா கொடுக்குறது. ஐடியா இன்னும் என்ன பேசுறோம்? அட்வைஸ் என்னது? யோசனை, ஆலோசனை. அடுத்தது இப்போ நான் படிக்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூல்ஸ் கேட்பாங்க, என்ன குரூப்? அப்பா அம்மா சொல்றாங்க டாக்டர். எல்லா அப்பா அம்மாக்கும் முதல்ல தான் வரும். எல்லாம் இந்த பியூர் சயின்ஸ் டாக்டர் படி. ஆனா பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சில நேரத்துல சில பேர் சொல்லி கேட்டுப்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. நம்ம தேர்ட் பர்சன் ஆனது ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். அது வந்து முடிவெடுக்க வேண்டியது பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளும். பெற்றோர்கள் பிறகு அந்த பிள்ளை தான் நம்ம வயசாக முடிவு ஒரு அட்வைஸ். அதே மாதிரி ஐடியா என்னது? ஐடியா ஐடியா ஓகே, ஒரு எண்ணம் இப்படி செஞ்சா நடக்கும். இப்ப நீ வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா, பயாலஜி மேக்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? எல்லாம் பண்ணலாம். இன்ஜினியரிங் பக்கமா போகலாம். சில வேலைக்கு போனா இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு ஐடியா கொடுக்கணும் இல்லையா? அந்த யோசனை வந்து நம்முடைய எண்ணத்திலிருந்து வர யோசனையை டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஐடியா. எனக்கு ஒரு யோசனை இருக்கும், இதை அவன் படிச்சாங்கன்னா இப்போ இந்த வேலைக்கு வருவான். அந்த யோசனையை அவங்க சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணாதோ இதுதான் கமெண்ட். கமெண்ட் என்னது? சொல்லி பண்ணிதான் தேப்பியார் பக்கம் வாசிங்க. மற்ற 28ஆம் அதிகாரம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிலும் சீஷராக்கி. ஏன் சீஷராக்கின்னு சொல்றாரு? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி வச்சு விசுவாசியாக்குன்னு சொல்றாரு. கிறிஸ்துவராக்குன்னு சொல்றாரு. யாரு சீஷரானா அவங்க போய் சீஷர்கள் தான். ஏன் ஆல்சோ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். டிசைபிளா இருக்க காரணம் என்னன்னா நம்ம மற்றவர்களை கொண்டு வரணும். அந்த வார்த்தை சீஷர்களுக்கு வாங்க. அன்றைக்கு யாரெல்லாம் அனுதினமும் ஆவியானவர் சபையில தான் போனாங்க, சீஷர்களை சேர்ந்து சீஷர்கள் பேர் தான் கொடுக்கப்படுது. இது வரைக்கும் கிபி 70ஆம் ஆண்டு வரைக்கும் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன? சீஷர்கள். இன்னைக்கு நம்ம சீஷர்கள் தான். அன்னைக்கு இந்த சீஷர்கள் என்ற பெயர் மட்டும் தான் கொடுக்கப்படுது. அச்சீவ் பண்ணாங்க டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ இவங்க சீஷர்கள்னா சீஷர்கள் கூட்டத்தோட சேர்ந்துருவாங்க. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோட சேர்ந்துருவாங்க. அன்னைக்கு உலகத்துல இன்னொரு பேர் என்ன கொடுக்கப்படுதுன்னா, கிபி நான் சொல்றது கிபி 70 வரைக்கும் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீவ மார்க்கத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க அந்த பேர் கொடுக்கப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு பேர் ஞானம் எடுத்த பிறகு சீஷர்கள், டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், சீஷர்கள் சொல்லப்பட்டது. நீங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. சீஷர்கள் பெரிய போது 6ஆம் அதிகாரம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1ஆவது அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது வேற்றுமையானவர்கள் தங்கள் விதவிகள் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்ததுல மிக முக்கியமான முதல் சாட்சி இயேசு கிறிஸ்து பரமரின பிறகு முதல் ரத்த சாட்சியாக அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது வேற்றுமையானவர்கள் தங்கள் விதவிகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கவில்லை என்றும் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர்கள்
உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? நான் போய் எங்க சொல்லுங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து பிரியாணி செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் இருக்குது, அன்னைக்கு பிரியாணி செய்யணும். அதில் நான் பிரியாணி செஞ்சு முடிச்சு பிரியாணி காப்பி வச்சு பைக் ஒரு பிரியாணி ஒரே நேரத்தில் என்னால் செய்ய முடியாது. அதிகமான ஒர்க்கோட தரவு முடியாது. அதான் அப்போ சொல்லிக்கிறேன், இந்த வேலையை செய்யணும் அந்த செய்யணும். சரி விசாரிக்க தான் பண்ணுறோம், ஆள் ஏற்படுத்தணும். அதில் ஒருவர் தான் செய்யணும். எங்கள் அதிகாரத்தோடு வரும்போது அவன் தைரியமா பேசணும். யாரு செய்யணும்? அவர் கொடுக்கப்பட பேர் என்ன? வந்து விசாரிக்கிறார் சீவர். அவர் யாரை எடுத்தாலும் சொல்றாங்க, ஓகே என்ன இருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கப்பட வேற ஃபுட் டிபார்ட்மெண்ட், கேட்டரிங் வேலை, அந்த வேலை அவன் செஞ்சார். ஆனா அவனுக்கு பெரிய ஊழியர்கள் கிடையாது, சீக்கிரம் இருந்தார். ஏன்னா அவன் பண்ணாரு, நிறைய மாதிரி பேசினாரு, ரத்த சாட்சியாக வைத்தார். இப்ப என்ன காட்டாரு? தரிசனம் எடுத்தது யாரு பார்க்கிறா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார். யாருங்க? தேவன். அப்போ இவர் தான் சொல்றான், இங்க இருந்து தேவனுடைய கண்டஸ்தரம். அவர் தான் முதல் ரத்த சாட்சி. இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு வரலாற்றுல மாட்டியார். யாருன்னா சீவன். சீவன் அவர் தேவன் தமிழ் கல்லிலிருந்து கொண்டாங்க. அப்பொழுதும் அவங்க அவருக்கு அந்த உரையை எடுத்து போய் சாட்சியா யாரு நினைச்சாங்க? யாரு சாட்சி? ஒரு ஐ விட்னஸ், அதாவது மிக முக்கியமான புள்ளியாக தேவான மரணத்துல முக்கியமான அந்த அதிகாரம் எந்த சவுலு? போலாவுக்கு முன்னாடி அவர் பாத சவுல் என்னும் வாய்ப்புடைய பாதத்தில் இருக்கிறாங்க. அவர் அவ்வளவு வைராக்கியமானவர். மார்க்கத்தின் மீது அதிக வைராக்கியமானவர். யாரான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்க அப்படின்னா அந்த டீம்ல போனாங்க. என்னாச்சு? எந்த இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாரோ ஆனா சொல்றாரு, சவுலே முள்ளை உதைக்கிறது ஒரு கடினம். ஒரு பாறையை போய் எட்டி வச்சு என்ன இருக்கும்? பாறை பறக்கமா கால நிற்குமா? தொடர்ந்து எட்டி வச்சு என்ன ஆகும்? பிரச்சனையா? முள்ளில எட்டி வச்சு என்ன ஆகும்? புத்தம் இல்லையா? முள்ளை உதைக்கிறது உங்களுக்கு யார? நீங்க அப்படின்னா நீங்க யார்? பாறை ஒரே ஒரு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு எப்ப துன்பப்படுத்துறாரு? அவன் தெரிஞ்சுக்கிறேன் கையில் அவனுடைய பிள்ளைகள் உன்னை சொல்லுவோம் சபை வரலாற்றுல யாரெல்லாம் துன்பப்பட்டாங்க? 12 அப்போஸ்தலர்கள், அதாவது 13-1. இந்த 12 பேர்ல வந்து 11 பேர் ஆணவர்கள் இருந்தாங்க. 12வது நபர் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரு, யூதாஸ் காரியர். அவருக்கு பேர் யார் இந்த பட்டத்துல வந்தது? மத்தியா. மத்தியா வந்து சீட்டு போட்டு பேதுருவுடைய தலைமையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் பட்டத்துக்கு யார் வந்தா? மத்தியா வராங்க. 12 அப்போஸ்தலர்கள். அதுக்கு பிறகு 13வது அப்போஸ்தலர் யாரு? இல்ல 12 முடிஞ்சிச்சு. 13வது யாரு? அப்போஸ்தலர் பவுல் மனதுல சேர்ந்துட்டாரு. இவங்க இயேசுவோடு ஊழியம் செஞ்சு அந்த அற்புதத்தெல்லாம் கண்ணார கண்டு என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க, ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இவரு ஆவியிலே கண்டார். நீங்க 2 Corinthians 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் ஒன்று Corinthians 11ஆம் அதிகாரம் 73ஆம் வாசிங்க. பண்ணி இப்போ பவுலடியார் வந்து சரீர பிரகாரமாக கிறிஸ்துவை சந்திக்கல, ஒரே செய்யல, ஆவியிலே சந்திச்சாரு. அந்த ஒரு வார்த்தை மாற்றுது. என்ன வார்த்தை? நீ துன்பப்படுற கிறிஸ்து நானே. நான் என்ன செய்யணும்? வாசிக்கிறேன். ஒரு நாள் அந்த அப்போஸ்தலர் நினைக்கிறாரு, அவரை பார்த்தோன்னே எல்லாம் பயப்படுறாங்க.
ஏற்கனவே இந்த கஷ்டப்பட்டு இந்த 12 அப்போஸ்தலர்கள் வெயிட் பண்றாங்க. ஐயோ இந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் துன்பப்படுத்தினவர். இவர் ஏதோ ஒரு பிளான போட்டு வந்தாரு. நான் இவங்க வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கேன். அப்போ மத்தியா மத்தியா பர்னபாஸ்க்கு சீட்டு போட்டு எடுப்பாங்க. நோட்ஸ் இருக்கா உங்களுக்கு பழசி கொடுத்து அதோட கூட இதாவது அட்டாச் பண்ணிருக்கீங்க. படிப்பா என்னது நீங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அன்று யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய அங்க என்ன ஆவிய வந்து அவங்க விசுவாசமும் பரிசுத்தாவியும் அப்புறம் தேவானையும் பிலிப்பையும் மிரோரையும் சிக்கானையும் பர்மேனாவையும் பூதமார்க்கத்தை எடுத்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையிலே வைத்தார்கள். கையில வைத்து இன்னாமணி கொடுக்கப்படுது. பரமானந்த தீபம் என்ன சொன்னாங்க? சேவம் தேவத்தை வச்சாரு. இதுல பிலிப்பு இருக்கிறாரு. அது பிறகு நிக்கோலா கொடுத்திருக்கிறாரு. நிக்கோலா தான் பிறகு வாசி படிப்போம். மிக முக்கியமான கருத்து படிக்கணும். அதே போல 1ஆம் அதிகாரத்துல வாங்க. 21 வாசகம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனிதர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் அநேகர் இருந்தாங்க. அகசியத்தில் இருந்தாங்க. 70 இருந்தது. அப்புறம் 12 பேர் இருந்தாங்க. இப்ப அடுத்த லெவல்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் சொல்றேன். எங்களோட கூட சாட்சியா ஏற்படுத்த ஒருத்தர் வரணும். அந்த ஒருத்தர் தான் யாரு? ஆத்வாசிங்க. மத்தியா கிறிஸ்து என்னும் பர்னபாவுள்ள பரிசுத்தா எனப்பட்ட யோசேப்பு மத்தியாவும் ஆகிய 2 பேர் எழுதி எல்லாருடைய கர்த்தாவே ஜெபம் பண்றாரு. சீட்டு போடும்போது சீட்டு யாரு பேர் வருது? மத்தியா அப்ப மத்தியாவோட சேர்த்து 12 செய்யறது. 13வது அப்போஸ்தலனாகிய பவுல். அதை வந்து வாசிப்போம். ஒரு பெரிய பிரகாரமா கடவுளை பார்க்கல. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனக்கு இந்த தெளிவான 4 சுவிசேஷங்களும் நமக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க பவுலடியாருடைய வழியை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா தெளிவா நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதை ஆரம்பிச்சு அழகா சொல்றாரு. அப்பத்தை குறித்து சொல்றாரு. போதனை பண்ணி பின்பும் அந்த வழியை பார்த்து படித்து பார்க்கணும். 8 நாளாகிய புதிய படிக்கா இருக்கிறது. நீங்க பானம் பண்ணும்போதெல்லாம் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நீங்க பானம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இந்த பந்தியில நீங்க பங்கு பெறும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. நீங்க என்ன புரியுங்க. இப்போ 2வது வந்து லார்ட் சப்பர். சப்பர் ஆனது விருந்து மலர் சரி. அப்புறம் கூடுதே இந்த வந்து இரவு விருந்து. அப்புறம் இரவு அன்னைக்கு கடவுள் அந்த ஆளை நடத்தும் போது ராபோஜனம் இரவு போய் பண்ணாங்க. இன்னைக்கு கூட பக்கத்துல தான் ஆனால் நல்லா சொல்லணும். ராபோஜனம் சொல்றோம். காவலான ஆராய்ச்சி அல்லது கம்யூனியன் திருவிருந்து ஐக்கிய விருது. கம்யூனியன் கம் இன்டு யூனியன். நம்ம யூனியனா ஃபெலோஷிப்பா மாறுது. இதாவது நீங்க கிரேக்கில் வந்து கொய்னோனியா மீன் ஃபெலோஷிப் மீன் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா வந்து திருப்பதியில ஒரு பந்தியில கலந்துக்கிறது. நம்ம இன்னைக்கு காமனா தமிழ் சொல்ற வார்த்தை என்ன? திருவிருந்து.
என்ன சொல்லியிருக்காங்க கிளாஸ்ல ஒரு இடத்துல வந்து கம்பைன் சர்வீஸ் இட்லி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஏன்னா அது ஒரு விளக்கம் சொல்றது என்ன விளக்கம்னா, ஆமா, ஏன்னா அந்த நாட்டுல வந்து ரொட்டி தாங்க ஃபேமஸ். நம்ம ஊர் இட்லி தாங்க, இட்லி கொடுத்தோம். இட்லி நீயோ சாப்பாடு பார்த்தா திருப்பி திராட்சை சாப்பிடுது. இட்லி பற்றி திராட்சை அப்படியே சாப்பிடுது. கேட்டா ஆறு ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை சாப்பிடுது. அது நம்மளால சொல்லுது என்னன்னா எடுக்க பிறகு அதே நீ முதல்ல சொன்னது அந்த ஊர்ல தான் ரொட்டி, திராட்சை ரசம் அந்த ஊர்ல தான். இந்த ஊர்ல என்ன பண்ணு சாம்பாரோ தக்காளி சட்னியும் கூடிய அப்படிதான் வந்து இன்னைக்கு விவசாயம் மாறி எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுது மாத்திக்கிறோம். இட்லி வைக்கிறாங்க, அப்ப இட்லிக்கு சாம்பார் தான் எது ஜாஸ்தியாக கொடுக்கும். இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளத்துக்காக ஏன் இதை நம்ம கலந்துக்கணும்னா இதை சொல்லப்பட்ட காரியங்கள் திருவிழத்துல ஏன் கலந்துக்கிறோம். ஒரு கருத்து சொல்லு, நீ வாஸ்தவத்திலே ஆண்டவர் நினைவு கூறுகிறோம், மரணத்தை தெரிவிக்கிறோம், அவரை ஐக்கியமா இருக்கிறோம். நம்மளும் மறித்து அவரோட உயிர்த்தேன். அன்றைக்கு கூட ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு, அன்னைக்கு கூட ஏதாவது பாவம் செஞ்சுட்டு அறிக்கையிட்டு பரிசுத்தமாகும். புதுப்பித்துக் கொண்டு நிறைய கேள்வி யாங்க திருவிழா வந்து நான் பரிசுத்தமாக ஆசைக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் அன்னைக்கு கூட நம்ம மனசால என்ன வேணா செஞ்சாலும் நம்மளுடைய விசுவாசம் என்ன? It is the flesh of God. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், அவர் ரத்தம். அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம பரிசுத்தமாக செய்வானா? நம்முடைய விசுவாசம் என்ன? நாம் எடுக்கிற அந்த பிரெட்டோ அது என்ன, எதுக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். ரோம போர்சேவர்கள் அந்த சாட்டை அடிப்பாங்க, சும்மா சாட்டெல்லாம் கிடையாது. நீங்க பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் ஒரு திரைப்படம் பாருங்க, அப்படியே அந்த முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா உதரமா இருக்கும். அவன் அடிச்சு இழுக்கும் போது ஒரு சட்டை வரும். ஏன்னா அந்த சாட்டையுடைய முனையில ஒவ்வொரு ரூப் இருக்கலாம். அந்த முனையில பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டு, ஈயம் ஒன்று கட்டியிருப்போம். இப்ப அடிக்கிறது என்ன ஆகும்? முதுகு அதை குத்தி சதையை இழுத்துக்குவோம். இப்ப எப்படி அவருடைய சதையை உடைக்கப்பட்டதோ கிழிக்கப்பட்டதோ அதுக்கு அடையாளம் இந்த அப்ப முனையில உடைஞ்சிருக்கு. இதுக்கு அடையாளமா அவருடைய சரீரத்துக்கு அடையாளமானவும் நம்ம என்ன பண்றோம்? அப்பத்தையும் அவருடைய அப்பத்துக்கு அடையாளமா திராட்சையும் பண்ணணும். ஆகவே நீங்க அந்த புதுவாதிகள் மாடி வாசிப்பாங்க, அவன் வீட்டுல எடுத்து சாப்பிடுவோம். அன்னைக்கு ஒரு பழக்கம், என்ன பழக்கம்? பொருள் தெரியல, ரட்சிக்கப்பட்டவங்க பணக்காரங்க இருந்தாங்க. நம்ம அந்த டாபிக் பார்க்க போறோம். ரட்சிக்கப்பட்டவங்க செல்வத்துல இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்க? இன்னைக்கு திரு வந்து சபையில கொடுத்தாங்க, எல்லாரும் எடுத்து வருவாங்க. எடுத்து வந்து பணக்காரனா பண்ணுவாங்க. பெரிய சிக்கன் 65 லெக் பீஸ் வந்து நல்லா சாப்பிடுவோம். ஏழைகள் நிறைய பண்ணுவாங்க. அவங்க எடுத்து வர ஒண்ணுமே இருக்காது. அப்படி சாப்பிடுறது இது இடமா? இதுன்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்ப எல்லாரும் யூனிஃபார்மா இருந்தாலும் என்ன சபை எல்லாருமே அவங்க சரீர பசியை போவதற்கு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது. தவிர அதுதான் சொல்றாங்க. 30 நம்மை நாமே நிதானித்திருந்தால் திருப்பதியில பங்குபெறுவதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணோமா? we should examine ourselves. நம்ம என்ன பண்ணோம்? நிதானித்து the Lord. அப்படி திருப்பதி யாரெல்லாம் கொண்டுறோம்? நான் சொன்ன பெற்றோர் மற்ற சபையில இந்த சபையில வந்து தேர்தல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகுதான் என்ன பண்ணுறோம்? புது நன்மை போயிடுறோம். மற்ற சிஎஸ்ஐ எப்படி அப்படின்னா கன்ஃபர்மேஷன் சும்மா நம்ம நினைச்சது ஞாபகம் எடுத்த பிறகு ஒரு நிமிஷம் டைம் வந்து என்ன பண்ணுறோம்? ஞாபகம் எடுத்து கேள்வி கேட்பாங்க, மன விசுவாசியா என்ன வாசம் சொல்லுது.
ஆனா அவங்க இந்த சிஎஸ்எல் விவரங்கள் எல்லாம் வந்து பிஷப் முறையில கேள்விலாம் கேட்பாங்க. இதெல்லாம் மனப்படம் முடிச்செல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேத அறிவு இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க என்னன்னு பதத்தில் கொடுப்பாங்க. கத்தோலிக்க சபையில ஞான தாய் ஞான பண்ணி அப்படி சபையில ஞானம் இருக்கணும். இப்படியா கடைசி கேள்வி, ஞானஸ்தானமும் திருப்பதியும் யார் அதை அட்மினிஸ்டர் பண்ணணும்? யாருக்கு சபையை நடத்துறவர்கள் தான். இதே நம்ம வெளியூருக்கு போகணும். இன்னைக்கு வந்து போதகர் தான் கொடுக்கணும். ஓய்ஸ் ஆடைன் அதற்காக அபிஷேகம் பண்ணப்படுறது மட்டும்தான் ஞானஸ்தானமும் திருப்பதி. ஆனா அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பார்க்கும்போது வெளியில் அவசியம் ஏற்படும்போது என்ன பண்ணாங்க? மூப்பர்கள் டீக்கன்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பல தேவையான ஊழியர்கள் இல்லை. இன்னைக்கு மூச்சு அட்மினிஸ்டர் பாப்டிசம் அண்ட் லார்ட்ஸ் சப்பர் அபிஷேகம் பண்ணப்படுறதா நம்ம இன்னைக்கு சபை சட்டப்படி அபிஷேகம் பண்ணப்படுறதா பண்ணணும். திருப்பதியும் ஞானஸ்தானத்தையும் கையில் நோட்ஸ் எடுத்துங்க. பேஜ் நம்பர் 24 பத்தடி கொடுப்பாங்க. 24 एक नाम मुझे बोले பிரஜாராஜ் மன்னர் வந்து வெள்ளையன் 253 வருஷத்துல இருந்து 260 வரைக்கும் நம்ம காணாது. இவர் ஆரம்பத்துல வந்து கிறிஸ்தவங்களை என்ன பண்ணல? துன்பப்படுத்தவில்லை. என்ன பண்ணல? ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை நம்ம இந்த தொடர்ச்சினா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மன்னர்களுடைய தொடர்ச்சி. கடைசி 2 மன்னர்கள் பார்த்து போர்த்தளத்தின் விளைவு பார்க்க போனோம். அது 5வது பாடல்கள் அப்போ ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்களை என்ன பண்ணல? துன்பப்படுத்தவே இல்லை. ஆனா இவனுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை வந்தது. அப்ப என்ன பண்ணா? இதுக்கு காரணம் இவங்க இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு. இவன் வந்தா எங்க வீட்டுக்கு மக்கள் ரொம்ப நம்பிக்கை. எந்த நேரத்துல பிள்ளைகள் தெரிவாங்கல்ல, எந்த நேரத்தில் பிறகு முடிச்சுருவாங்க. இருக்கிறதாகிய நம்மள ஐஸ்வர்ய சம்பந்தம் ஆக்க முடியாது. ஐஸ்வர்ய சம்பந்தாகிய அவர் தரித்திரா மாறிட்டு நம்ம என்ன பண்ணாரு? நம்ம ஐஸ்வர்யாவெல்லாம் மாத்திட்டாரு. இன்னமும் நம்ம வந்து தரித்திரத்தை பற்றி பேசிட்டோம்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. உண்மையாக என்ன பண்றோம்? அப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது சில பேர் சொல்றாங்க, இந்த ஆள் என்னைக்கு வந்து அன்னைக்கு எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, வந்து என்ன எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, அப்புறம் டைம் சரியில்லை, இந்த டைம்ல வந்து இந்த கட்டம் வந்து டைம் மாத்திராக்குறாரு. கல்யாணத்தெல்லாம் வந்து பாஸ்டர் தான் போனோம். 4 மணிக்கு போட்டுருப்பாங்க, 3:30 மணிக்கு, அப்புறம் 4 மணி, இன்னும் 2:30 மணி நிறைய போட்டிருப்பாங்க. பாஸ்டர் போவோம் 2 மணிக்கு வந்து விளையாட்டு வந்து உட்காந்து பார்த்தா வேணும் 2, 3, 4 எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்கு வந்து ஒரு சாமியை பார்த்தா அந்த கோயிலுக்கு சபையில ஒரு இந்த மாதிரி வெளியே போயிருக்கோம். திருமண உடைகளும் அதாவது கல்யாண அவசரத்தோடு கல்யாண பொருட்களை கண்ணெல்லாம் தண்ணி எழுதுறாங்க. விசாரிச்சேன் சபையில, நீங்க சொன்னீங்க அது சபையில விசாரிக்கும் போது ஐயர் சீக்கிரம் வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு. 4 மணி கல்யாணத்துக்கு நம்ம எப்போ வந்துருக்காங்க? 6:30 மணிக்கு வந்துருக்காங்க. நாங்க 2 மாதம் வெயிட் பண்ணல, கருவை சந்தை நீங்க வந்து வெளியே பண்ண உண்மையான சம்பவம் நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1 hour வெளியே மாட்டேன் பாப்பா அவங்களை திட்டப்படுத்திருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு காரியம். ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ 4 மணிக்கு தான் போவாத, 4, 6:30 கொஞ்சம் பேருக்கு போமா. நீ நிறைய இடத்துல அப்படி ஆண்டவரை நம்புவது இதெல்லாம் போராடியா சாடுறாங்க. ஆண்டவரை நம்புவது உலகத்தின் பழக்கத்தை நம்புவது. எத்தனை காலம் 2 எண்ணங்களை நடப்பது. ஏதோ ஒன்று கடவுளை பற்றிக்கணும், இல்லை உலகத்தை பற்றிக்கணும். ரெண்டுலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டியது, ஃபாலோ பண்ற நிகழ்ச்சி எல்லாமே
உலகத்துக்குரிய சங்கதிகள் தான். உலகத்தை வெளிப்படுத்துவது, உலகத்துக்கு சாட்சியாக வாழ்வது, ஆண்டவன் சாட்சியாக வாழ்வது. அப்போ இதே போல இது ஒரு மூட நம்பிக்கை மலருக்கு இருந்தது. என்னன்னா இன்னைக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு இந்த தரித்திரத்துக்கு யார் காரணம்? இந்த கிறிஸ்தவர்கள் தான் காரணம். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, வளர ஆரம்பிச்சாங்க ஏரியால. இவங்க இருக்கிற இடம் தான் கூடாது, உருப்படாது. இவங்க நடக்கிற இடத்துல காலையை முளைக்காது, மண்ணு புள்ளைய முளைக்காது. எந்த மனுஷன் இருந்தாலும் புல் முளைக்காது. ஏன்னா நம்ம அதை அழுத்தினே தான் போனோம். அந்த வழியை ஒரு உருவாக்கம். இப்படி இவங்களுக்கான அநேக நம்ம விசுவாசம் என்ன, அன்றிருந்து உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தமிழ் வச்சுக்கணும். அப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். இன்னைக்கு என்ன அதை கொடுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறாங்க நம்ம சொல்லிட்டேன். அதனால நம்ம என்ன சொல்றாங்க, ஐயா இவனுக்கு வந்து உரிமை இல்லாதவங்க, பிச்சைக்காரங்க, தெரிஞ்சுருங்க, இவங்க இருக்கிற இடமும் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா. அவன் செஞ்ச மிகப்பெரியமான காரியம் என்னன்னா, கிறிஸ்தவர்களை நாடை விட்டு தான் பண்ணான், வெளியே போனா பண்ணா புறத்தோம். அதுதான் இவனுடைய காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய. இவன் ஆட்சி காலத்துல லாரன்ஸ் உயிரோடு ரோம் நகர்ல, ரோம் அரசாங்கத்துல கிறிஸ்தவ துன்பப்படுத்துற மிகப்பெரிய ஒரு துன்பம் என்னன்னா, ஒண்ணு உயிரோடு எரிச்சுவாங்க, இரண்டாவது பசியா இருக்கிற மிருகங்களுக்கு இலையா போடுறோம். அப்படிப்பட்ட அரங்கத்துல ஒரு அரங்கம் தான் குலசேயம். நான் புறப்படும் அந்த டிவில போட்டாங்க குலசேயம் ஸ்டேடியம். இன்றைக்கும் 7 அதிசயங்கள்ல ஒன்று, 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல அது ஒண்ணா இருக்கு. அன்றைக்கு வந்து பசி உள்ள மிருகங்கள்லாம் இருக்கும், அதை அவுத்து விட்டுருவாங்க. அந்த இன்னைக்கு ஜீப்கால இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கல, அது மாதிரி பார்க்கணும். அந்த மரண சத்தம் தான் அதிகமா கேட்கும், அதை ரசிப்பாங்க. அப்படி அதே போல அந்த ஸ்டேடியம் நடுவில் ஒரு தூண்ல கட்டி போட்டுருவாங்க, எரிச்சிருவாங்க. சில இடத்துல பயணி வேலையில வேலை செய்வாங்கல்ல, கிறிஸ்தவனை எரிச்சிட்டாங்கன்னா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைகளை செய்வாங்க. இப்படி இந்த 30 ஆரம்ப உயிரோடு எரிச்சாங்க. 12வது பயோகிளைசன் 285 305 வரையும். இவன் காலத்துல கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மிக முக்கியமான பங்கு என்னன்னா, அவன் குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஏற்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணாங்க, என்னைக்கு இவங்க பிள்ளைகள் மனதிற்காக கிறிஸ்துவ துன்பப்பட ஆரம்பிச்சா, அது ரொம்ப கடவுளுக்கு வழிபாடு செய்ய வற்புறுத்தினா, இவன் என்ன பண்ணா, உபத்திரப்படுத்தி உயிரோடு நான் பண்ண எரிச்சிட்டான். இந்த 12 மன்னர்களை குறித்து பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் கொடுத்து வாசிக்க கவனிக்காத. கடைசியா உபத்திரவத்தை விளைவு. What are the results of persecution? கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் அடைந்ததுனால அந்த விளைவு என்ன? முதலாவது சபை வளர்ச்சி அடைந்தது. எப்போ உபத்திரவம் நிறைய அதிகமா இருந்தோ அப்பதான் நம்ம ஆண்டவரே எங்களுக்கு அப்படின்னா பாருங்க, எங்களை விடுதலையாக்கான்னு கவனம். பிரியாணம் என்ன பண்ணுவோம், பிரச்சனை என்ன, நம்ம யாங்க ஆண்டவர் நான் சொல்லியே கேட்டேன், நாங்க ஆலயத்துக்கு போக மாட்டீங்க, போக மாட்டீங்களா ஐயா கேட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா சார், நான் ஏன் சர்ச்சைக்கு போகணும், எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எதுவுமே சர்ச்சைக்கு போகணும். அப்ப பிரச்சனையை வந்த பிறகு சபை வளர்ந்தது. உபத்திரவ காலத்துக்கு பிறகு சபை வளர்ந்தது. ஏன் வளர்ந்ததுன்னா, நல்ல மணிகள் எதுன்னு சொல்லி பதவி எதுன்னு சொல்லியும் நல்ல மணிகள் எதுன்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது. எது 30, 60, 100 ரூபாய் பலன் கொடுக்குன்னு தெரியும். சில பேர் உபத்திரம் வந்த உடனே நம்ம உடையோடு வருவாங்க. அதுதான் கடவுள் வந்து விதை விதைக்க வேண்டியது உண்மைதான். சில பெயர் எங்க வந்தது, முற்று இடத்துல வந்தது, பாறை இடங்க இடத்துல வந்தது, சிலது வழி இடத்துல வந்தது, சிலது மட்டும் நல்ல இடத்துல. பாறை இடத்துல வேறு என்ன பண்ணாரு, போகாது. வசனத்தை கேட்டோம் லைட்டா சூப்பரா பசங்க 2 வாரம் சமாதான அவங்க பழைய வாழ்க்கையை பார்க்க வாசல் இங்க போயிட்டு வாய் வழியா வெளியே வந்துருவாரு, அவர் இருதயத்துக்கு போவார். முட்கள் உள்ள இடத்துல என்ன பண்ணுவோம், வளருவாங்க. ஆனா உலக கவலைகள் பாரங்கள் வந்த உடனே ஐயோ நான் என்ன ஆண்டவரை உணவு பிரச்சனை வந்தா அந்த எங்க நேரத்தில் இருக்காங்க பின்வாங்கி போவாங்க. வழியருக்கு இந்த உபத்துல வந்த பிரச்சனை தாங்க முடியாம
நல்ல இடத்துல விழுந்த விதையோ 30, 60, 100 பலன். அப்போ உபத்திரவ காலம் வந்தால்தான் ஒரு வளர்ச்சி வரும். இங்க சில பேர் உபத்திரம் வரும்போது கனவை விட்டு தூரமா போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. சபை உடையாமல் ஒற்றுமையா இருந்தது. நம்ம ஒரு ஊருக்கு போறாங்க, அந்த ஊர்ல நம்ம தமிழ வேலை இல்லை, நம்ம தெரிஞ்ச வேலை இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? ஐக்கியமா இருக்கும்போது பண்ணுவோம். இங்க நிறைய பேர் நம்ம ஜனங்க எல்லாம் ஒரு ஊர்ல 10 பேர் தாங்க நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம். அந்த 10 பேர் ஒற்றுமையா தான் இருக்கும். ஏன்? நமக்கு தெரிஞ்ச வேலை கிடையாது. நம்முடைய ஜனங்களுக்கு போது ஒற்றுமை இருக்கும், ஐக்கியம் இருக்கும், பாசம் இருக்கும், உடையாம இருக்கும். அதே மாதிரி பிரச்சனை கிறிஸ்தவத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால, சபைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால சபை என்ன பண்ணல, முடியவே இல்லை. 31 நாட்கள் கிறிஸ்தவர்கள் பரிந்துரைத்தவர்கள் மறுபடியும் ஆராய்ச்சி பார்த்தாங்க. இவங்க ஏற்றுக்கலாமா வானாம தர்க்கம் வந்தது. அநேகர் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. கடைசி 32 அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசின் காரணமாக தங்கள் ஜீவன் போனாலும் கிறிஸ்துவை விடுதலைக்காமல் இருந்தனர். அநேக ரத்த சாட்சியாகவும் மறைச்சினார். ஓதுவ மணியானது ஏற்கனவே சாகாவுக்கு என்ன பண்ணாங்க, இப்ப இவங்க யாரு ஓது மணி. இன்றைக்கும் நம்ம இந்த செல்ஃபி அடிக்கப்பட உலகம் முழுவதுமாக அநேகம் தான் பண்ணக்கூடும். இந்த 5வது படத்துல சொல்ற கண்டிப்பாக இந்த 12 மதங்களை வந்து நீங்க போய் என்ன பண்ணுங்க, வாசிங்க. இங்க எல்லாருமே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேற யாராவது டவுட் இருந்ததுன்னா எங்க வந்து இது கிறிஸ்தவத்தையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா 2ஆம் நூற்றாண்டுல பாகுபாடுகளே கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க. செல்வந்தர்களும் ஏற்றுக்கொண்டாங்க, ஏழைகளும் ஏற்றுக்கொண்டாங்க, எஜமானாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அடிமைகளும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி இருக்கிற சூழல் நிமித்தமாக கிறிஸ்துவத்துக்கு விரோதமானவர்களுக்கு ஆட்சியாளருக்கு என்ன ஆனது, அதிகம் வெறுப்பு வந்து இன்னுமா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எங்களுடைய இந்த வளர்ச்சி வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. நீங்க பயணத்தை வாசிக்க கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை சபையில் திருமணம் பிரசுத்த முறையில் மூப்புகள் நடத்தப்பட அன்னைக்கு மூப்புகள் தான் இருந்தாங்க. மூப்புகள் நல்லா இருந்தது. ராணுவத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் வேலை விடாமல் எழுதி கொடுத்தாங்க. ராணுவத்தில் யார் இருந்தா, ரோமர்கள், ரட்சிக்கப்பட்ட ரோமர்கள் என்ன பண்ணாங்க, வேலை வாங்கினாங்க, என்ன பண்ண ஊழியத்துக்கு போட எழுதி கொடுத்தாங்க. வியாபாரத்துல, விளையாட்டுல, வேற எதுலையுமே என்ன பண்ணாங்க, ஈடுபடுத்திக் கொள்ள, கேளிக்கைகளை ஈடுபடுத்திக் கொண்டாங்க. ஆண்டவருக்காக காத்துறாங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, கம்பேக் சீக்கிரமா வருவேன்னு சொன்னாரு இல்லையா. அது கடைசி காலம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்காக காத்து கொண்டாங்க. 4வது உண்மையில ஜீவி வாழ்ந்தார்கள். சமுதாயத்துல நம்முடைய ரோம 2வது இடத்துல வாசிக்கும் போது நம்முடைய கடவுள் ஆண்ட நோக்கம் எதற்காக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக. அப்போ கிறிஸ்துவை போல உண்மையில ஜீவன் என்ன பண்ணாங்க, வாழ்ந்து வந்தாங்க. நாடகம், நடனம், கேளிக்கை போன்ற எந்த இதுகளும் என்ன பண்ணல, கிறிஸ்தவர்கள் போகல. எந்த பேஜ்ங்க யோசிக்கிறாங்க? பேஜ் 25 புரியுதா? புரியுது புரியுதா? குட்ட பாஸ் ஒன்னாடி கொடுத்த பிரிண்ட்ல அவங்க வச்சிருக்காங்க, தொலைக்காம வச்சிருக்காங்க. நீ கொடுத்தல நீங்க எடுக்கல. நடிக்கு பரிக்க அனுப்பிடுவோம். முதல்ல கொடுத்தா அது கரெக்டா வச்சிருக்காங்க, அவன்கிட்ட இருக்கு. மத்தெல்லாம் தச்சிட்டேன் குத்து. அது அது ஃபுல்லா வந்து 5 பேர் தான் எடுத்தேன். ஃபுல் செட் 5 பேர் தான் எடுத்தேன். மீதி 28 மாட்டி விட்டு தானே 28 இன்னைக்கு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீ கொடுத்தவங்க இருக்கும். யாருக்கு முன்ன வாங்கிங்க. அதுதான் பிரிண்ட் சொல்றாங்க, அது படிக்க முடியல. அநேக புரட்சியாளர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி பாயிண்ட் மிக முக்கியமாக என்ன பண்ணாங்க பாருங்க. கடைசி பாயிண்ட் அடிமைகள் என்ன பண்ணாங்க, விடுவிக்கப்பட்டன. ஸ்லேவரி அன்னைக்கே என்ன பண்ணாங்க, அடிமைகள் ஒழிக்கப்பட்டன. ஞானஸ்தானம் திருப்பதியார்
26 பக்கத்துல ஞானஸ்தானமும் கற்பனை மேஜையும் அனுசரிக்கப்பட்டது. பிதாக்குமார் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அதே போல அப்போதும் திராட்சரசமும் டீக்கன்மார்கள் 103 சபையில வழங்கப்பட்டது. அதே போல அநேக விழாக்கள் கொண்டாடினாங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், அதுல பெந்தெகோஸ்தே பண்டிகை, அதாவது பரிசுத்தாவியானவர் இறங்கின அந்த நாளை என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. எனக்கு சபையில் ஒழுக்கம், நீங்க 1 வாசிக்கும் போது ஒழுக்கமா ஒரு விசுவாசி எப்படி ஒழுக்கமா இருக்கணும், நீங்க பொருளுடைய இடையில பண்ணும்போது விசுவாசி எப்படி ஒழுக்கமா இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி ஒழுக்கமா இருக்கணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணாரு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. மாய்ப்பாலும் போல் சொல்லுதல் புறப்படுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம கட்டளை மட்டும் முன்னிறுத்தலாம், கர்த்தருக்கு உண்மையான காலை வாழணும்னு சொல்றாங்க. கடைசியாக வாசிக்கிறோம், அன்னைக்கு அநேக மேல்பட்ட குழுக்கள் உண்டாக்கப்பட்டது, அதாவது ஆலோசனை குழுக்கள், சர்ச் கவுன்சில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு ஆலோசனைகளுக்கு என்ன பண்றது, ஆலோசனை கொடுக்கப்படுது. இதுல மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு நாயனார் தலைமை தாங்கினார். இதுதான் நமக்கு 5 சாப்டர் வந்து 6வது சாப்டர் கோணால கொண்டு சபை சர்ச் ஃபாதர்ஸ். நீங்க வீட்டுக்கு போகும்போது பெரியாருன்னா நான் சொல்ற பேரை நீங்க 2 நிமிஷம் படிக்கணும். இங்கிலீஷ் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பாங்க, அது இருக்கும், நீங்க என்ன சாப்பிடுவாங்க. பேஜ் நம்பர் 27 இருந்து அதுலயும் ஒரு 32 வரைக்கும் நீங்க அப்புறம் பார்த்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இக்னேஷியஸ், ஜஸ்டின் மார்ட்டின், டெர்துலியன், ஓரிகன், ஜெரோம் பிரான்சியா, அகஸ்டின், சிரிஸ், அகஸ்டின் 3 பத்தி நோட்ஸ் இருக்காது, அப்புறம் வரும். ஜெரோம் வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கு, 32 பேஜ் வரைக்கும். உங்களுக்கு நோட்ஸ் யாரு இல்லையோ அதை நீங்க அனுப்புவாங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல வேணா அனுப்பிடுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் முதல்ல இதை குறித்து அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ முக்கியமாக 2 காரியம் பாருங்க, ஞானஸ்தானமும் பரிசுத்த ஞானம் இருக்கும். இதெல்லாம் டவுட்